ஹலோ ஆல், வெல்கம் டு டெக்கோ சிஎஸ் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து going to see a new subject, that is compiler design. ஸோ இந்த கம்பைலர் டிசைன் வந்து நம்ம தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் இல்லை ஃப்ளாட் அதோட நெக்ஸ்ட் பார்ட்டை இல்லை அதை எங்கே நம்ம வந்து டிஓசி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கம்பைலர் டிசைனுங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம படிப்போம். ஸோ வில் see what is the concept of compiler and what are all the phases that are inside the compiler, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கம்பைலர்? கம்பைலர் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர், தட் இஸ் ஆல்சோ ஏ சாஃப்ட்வேர் that translates the high level programming language into equivalent machine language program. அதாவது நம்மளோட நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து நம்ம சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் கம்பைலர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு சி ப்ரோக்ராம் இல்லை எனி டைப் ஆஃப் ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதுகிறோம். அது வந்து மிஷின் கோடாக நம்ம மாற்றணும் அப்படிங்கும்போது we need compiler. ஸோ வாட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ்? தட் இஸ் சி ப்ரோக்ராம். வாட் இஸ் மிஷின் லெவல் லாங்குவேஜ்? தட் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் கம்பைலர். இப்போ இந்த int a is equal to 10 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை மிஷின் கோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு we are using compiler. ஓகே, ஸோ எதுக்காக கம்பைலர்? ஏன் நம்மளுக்கு கம்பைலர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட சிஸ்டம் இருக்கு இல்லையா, இட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து இட் நோஸ் ஒன்லி தி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு சில ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கிற ப்ரோக்ராமை என்ன பண்ணாங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு மிஷினுக்கு புரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அப்போ சி, ஜாவா, பைத்தான் இதை எல்லாத்தையும் மிஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றணுன்னா இந்த ரெண்டையும் இந்த கேப் வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் கம்பைலர். ஸோ கம்பைலர் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் ஹியூமன் ரீடபிள் கோட் அண்ட் மிஷின் ரீடபிள் கோட். சிம்பிளாக சொல்லணுன்னா நமக்கு புரிஞ்சதை சிஸ்டம்க்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படும். கரெக்டாக? இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜே நமக்கு தெரிலன்னா அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் கம்பைலர். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன இந்த மாதிரி கம்பைலர் மாதிரி என்னெல்லாம் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா we are having compiler, interpreter and assembler. ஸோ 3 லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வாட் இஸ் கம்பைலர்? நம்மளுக்கு தெரியும். கம்பைலர் வந்து ஹை லெவல்லேருந்து மிஷின் லெவலுக்கு மாற்றுறது கம்பைலர். ஓகே, ஸோ இட்ஸ் டிரான்ஸ்லேட்ஸ் என்டையர் ப்ரோக்ராம் அட் ஒன்ஸ். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து ஹோலாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அதை எடுத்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது கம்பைலரோட வேலை. ஸோ இட் இஸ் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன். பட் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா இட் டிரான்ஸ்லேட்ஸ் லைன் பை லைன். அந்த ஹோல் ப்ரோக்ராமை எடுக்காமல் லைன் பை லைன் என்ன பண்ணுன்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணும். அதாவது ஹை லெவல்லேருந்து மிஷின் லெவலுக்கு. ஓகே, இட் இஸ் ஸ்லோயர் எக்ஸிக்யூஷன். ஸோ இது ரெண்டும் இருக்குது. ஸோ இது என்டையராக ஒரு ப்ரோக்ராமை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணும், இது லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ வாட் இஸ் அசம்பிளர்? அசம்பிளர் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் அசம்பிளி லாங்குவேஜ் டு மிஷின் லாங்குவேஜ். இது நம்ம போக போக பார்ப்போம். நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கும், ஓகேவா? அதை வந்து கம்பைலர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா மிஷின் லாங்குவேஜ்க்கு மாற்றுறோம். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே ப்ராசஸில் மாற்றிட மாட்டோம். இந்த ஹை லெவலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்ம படிச்சிருப்போம், ஓகேவா? கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அந்த லாங்குவேஜ்க்கு மாற்றும். ஸோ அந்த லாங்குவேஜ் தான் அசம்பிளி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்லேருந்து திரும்பியும் மிஷின் லாங்குவேஜ்க்கு மாற்றும். ஸோ இதுதான் அசம்பிளரோட வேலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம். லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம்? ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா LPS இஸ் a collection of software tools that take a program written in a high level or assembly language,
translate it into machine language. ஸோ நம்ம இன்டெப்த்தாக நம்மளுக்கு கம்பைலருக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எல்பிஎஸ்ங்கிறது என்ன பண்ணுன்னா, இதுக்குள்ளே நிறையா சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கும். ஸோ ஒரே கம்பைலர்னால் அதுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த எல்பிஎஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு ப்ரோக்ராமை எடுத்து ஹை லெவல்லேருந்து, அது மெய்தர் ஹை லெவலில் இருக்கலாம் இல்லை அசம்பிளி லாங்குவேஜ் லெவலில் இருக்கலாம், அதை எடுத்து மிஷின் லாங்குவேஜ்க்கு மாற்றி அதை நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டபிள் கோடாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ மேக் இட் எக்ஸிக்யூட்டபிள் ஆன கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டரில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ எல்பிஎஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர் ஆஸ் வெல் அஸ் ப்ராசஸர். ஸோ ரெண்டு வேலையும் இது பண்ணும் எல்பிஎஸ். ஓகேவா? வாட் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் ஸோ இதோட ஃப்ளோ, இந்த எல்பிஎஸோட ஃப்ளோ என்னன்னு பார்த்தா, சோர்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது நம்மளோட சி ப்ரோக்ராம் இல்லை என்ன ப்ரோக்ராம் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இந்த சோர்ஸ் ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் என்ன சொன்னேன், எல்பிஎஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ப்ராசஸருக்கு சென்ட் பண்ணும். ஸோ ப்ரீ ப்ராசஸர் இட் ப்ராசஸஸ் த சோர்ஸ் கோட் பிஃபோர் கம்பைலேஷன். கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சோர்ஸ் கோடை ப்ராசஸ் பண்ணும். ஸோ என்னெல்லாம் ப்ரீ ப்ராசஸர் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி, அதாவது இதுதான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அது தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ ப்ரீ ப்ராசஸர்னால் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆஷ் இன்க்ளூட், ஆஷ் டிஃபைன். இப்போ ஆஷ் டிஃபைன் பை 3.14 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளோட கோடுக்குள்ளே எங்கெல்லாம் பை வருதோ அங்கெல்லாம் இதை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையெல்லாம் இந்த ப்ரீ ப்ராசஸர் பண்ணத்துரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கோடு எங்கே ரீச் ஆகும்னா கம்பைலருக்கு. இட் செக்ஸ் தி சின்டாக்ஸ் எரர்ஸ் அண்ட் செமாண்டிக் எரர்ஸ். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதியிருக்க கோடு கரெக்டாக சின்டாக்டிக்கலாக இருக்கா, அதாவது கரெக்ட் சின்டாக்ஸில் இருக்கா, அதுக்கான மீனிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா. செமாண்டிக் அப்படின்னா என்ன, மீனிங். ஓகேவா? அதோட மீனிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ அதில் ஏதாவது எரர் இருக்கா, அந்த எரர் வந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் செக் பண்ணுறது கம்பைலரோட வேலை. ஸோ அதுக்கு அடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இட் வில் மூவ் டு அசம்பிளர். அசம்பிளரில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம அசம்பிளி லாங்குவேஜாக மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம் அசம்பிளர். ஸோ இதை என்ன பண்ணணும்னா, இதுதான் அசம்பிளி லாங்குவேஜ், ஆட் R1, R2 அந்த ஆட் பண்ணி அந்த ஆன்சர் மிஷின் லாங்குவேஜில் நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஜெக்ட் கோட், அதாவது நம்மளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கிடைக்கும், .exe, அதான் ஆப்ஜெக்ட் கோட். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை எடுத்துகிட்டு நம்ம எங்கே போவோம்னா லிங்கருக்கு போவோம். ஸோ லிங்கர் என்ன பண்ணும், இட் கம்பைன்ஸ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ், ப்ரொடியூசஸ் சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். ஸோ இதிலிருந்து கிடைக்கிற நிறையா ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணி சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறமா அந்த கோட் எந்த ஃபேஸ்க்கு ரீச் ஆகும்னா எக்ஸிக்யூட்டபிள் கோட். அங்கே தான் நம்மளுக்கு இந்த நம்ம எழுதின சி ப்ரோக்ராம்க்கான program.exe நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? கடைசியாக இந்த லோடர் என்ன பண்ணுன்னா, லோட்ஸ் தி ப்ரோக்ராம் இன்ட்டு மெயின் மெமரி. இந்த லோடர் லோட்ஸ் ப்ரோக்ராம் இன்ட்டு மெயின் மெமரி, அலோகேட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். இந்த லோடர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ப்ரோக்ராமை மெயின் மெமரியில் போயிட்டு மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூஷனில் நம்மளுக்கு இன்டர்ப்ரெட்டர் வருவார். அப்போ தான் ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு நடக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம். ஓகே? ஸோ நம்மளோட சோர்ஸ் கோடை எடுத்து ப்ரீ ப்ராசஸர் கொடுப்போம். ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணுன்னா, அதோட கம்பைலேஷனுக்கு முன்னாடி அதை ப்ராசஸ் பண்ணும். அப்புறம் கம்பைலர் அண்ட் தென் அசம்பிளர் வில் கெட் எ ஆப்ஜெக்ட் code, and then linker will combines all the object codes and it changes it into executable code. Then finally it is loaded into main memory and comes to the stage of execution. Okay va? So நம்ம LPSும் அதோட ஃப்ளோவும் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் கம்பைலருக்கும் இன்டர்ப்ரெட்டருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ், அதாவது அதோட விசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கம்பைலரோட டிரான்ஸ்லேஷன் ஹோல் ப்ரோக்ராம், இன்டர்ப்ரெட்டர் லைன் பை லைன் தான் அது டிரான்ஸ்லேட் பண்ணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட்ஸ் ட்ரான்ஸ்லேட் தி ஹோல் ப்ரோக்ராம், இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் இன்ட்டு லைன் பை லைன். ஸோ ஆப்ஜெக்ட் கோட் கம்பைலர்லேருந்து ஜென்ரேட் ஆகும், இன்டர்பிரட்டர்லேருந்து எந்த கோடும் ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் கம்பைலர் ஃபாஸ்டராக இருக்கும், இன்டர்பிரட்டர் ஸ்லோவராக இருக்கும். எரர் ஹேண்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா கம்பைலரில் வந்து ஃபுல் ப்ரோக்ராமும் கம்பைல் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன எரர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 10 எரர் இருக்குன்னா அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இன்டர்பிரட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எரரை பார்த்ததுமே அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட் கோட்? அது ஆப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறது மிஷின் ரீடபிள் கோட் ஸ்டோர்ட் இன் அன் ஆப்ஜெக்ட் ஃபைல். ஸோ திஸ் இஸ் தி மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்பைலர்னால் என்னென்னு பார்த்தோம், எதுக்காக கம்பைலர், ஸோ என்னென்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்ணுற ஃப்ளோ என்ன, அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் என்னன்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.